மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்டா மாவட்டங்களில் கனமழையின் தாக்கத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழரசி. விவரங்கள். மோனிஷா, தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் உருவான டிட்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று முன்தினம், அதாவது 28ஆம் தேதி இரவு முதல் மழை தொடங்கி இடைவிடாது பெய்தது. மேலும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதி கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு இடங்களில் குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்தது. அதே போல நாகை மாவட்டத்தில் சுமார் 60,000 ஏக்கர் பயிர் நிலங்களில் மழைநீர் தேங்கியது. அதே போல திருவாரூர் மாவட்டம், மயிலாடுதுறை ஆகிய இடங்களிலும் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் 2,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா, தாளவாடி பயிர்களில் மழைநீர் புகுந்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் இந்த டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் பயிர்கள் சேதமடைந்தது தொடர்பாகவும் இது தொடர்பாக முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், அதே போல வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல டெல்டா மாவட்ட ஆட்சியர்கள் காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். இது புயல் பாதிப்பு தொடர்பாகவும் அங்கு இருக்கக்கூடிய பயிர் சேதம் தொடர்பாகவும் முதலமைச்சர் விரிவாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தமிழரசி.